தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை எதுக்கு எதிர்க்கிறீங்க? சீமானை எதுக்குப்பா எதிர்க்கிறீங்க? சீமான் இதுவரைக்கும் தமிழகத்தில் அரசு அதிகாரத்திலே அவர் இல்லை. சீமான் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ கவுன்சிலராகவோ மேயராகவோ முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ சபாநாயகராகவோ எந்த பதவியும் அவர் வகிக்கவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் சீமான் கிடையாது. இதுவரை சீமான் பணியில் செய்கின்ற ஒரே பணி என்னவென்று சொன்னால், அவர் தமிழக மக்களுக்காக அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மலையை பூரா வெட்டி எடுக்கிறாங்க. கனிம வள கொள்ளை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதி மலையை காணோம், மதுரையில் மலையை காணோம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலைகளை பூரா வெட்டி எடுத்து கடத்துகிறான், கேரளாவுக்கு கடத்துகிறான், பெங்களூர் கடத்துகிறான். கனிம வள கொள்ளை ஆளுங்கட்சி அதிகாரத்தோட துணையோடு நடக்குது. இதை சீமான் எதிர்க்கிறாப்புல. ஆற்று மணலை கொள்ளையடிக்கிற ஆற்று மணல் சீமான் அதை கண்டிப்பாக எதிர்க்கிறாப்புல. ஆத்தங்கரையோரத்தில் தனியார் குளிர்பானங்கள், வெளிநாட்டு குளிர்பான கம்பெனிகளை அமைச்சு நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சி எடுத்து விற்கிற அதை சீமான் எதிர்த்து போராடுறாப்புல. பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறேன்னு சொல்லி ஏக்கர் கணக்கில் விவசாய நிலங்களை பூரா பிடுங்குற சீமான் எதிர்த்து போராடுறாப்புல. தொழில்பேட்டை அமைக்கிறோம்னு சொல்லி கிருஷ்ணகிரி பக்கத்தில் விவசாய நிலங்களை பூரா மக்கள் தந்து பிடுங்குற சீமான் எதிர்த்து போராடுறாப்புல. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 2ஆம் சுரங்கம் அமைப்பதற்காக விளைநிலங்களை பூரா பிடுங்குற சீமான் எதிர்த்து போராடுறாப்புல. காவிரியில் தண்ணி விட மாட்டேன்றான், காவிரி நீர் பிரச்சனைக்காண்டி போராடுறாப்புல. சுற்றுச்சூழலுக்காண்டி போராடுறாப்புல. சீமான் அது போக அரசு ஊழியர்களுக்காண்டி அவர் சீமான் குரல் கொடுக்குறாப்புல. சமூக நீதிக்காண்டி குரல் கொடுக்குறாப்புல. அடுத்ததாக என்ன குரல் கொடுக்குறாப்புல? தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, தமிழர்களுக்காண்டி குரல் கொடுக்குறாப்புல. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் குரல் கொடுக்குறாப்புல. தவறை எதிர்த்து தானே சீமான் குரல் கொடுக்குறாப்புல. தவறை கண்டிச்சு தானே அவர் போராடுறாப்புல. குற்றத்தை கண்டுபிடிச்சி தானே போராடுறாப்புல. அப்புறம் ஏன்பா எதுக்குறீங்க? ஒரு குறையை கண்டுபிடிச்சி போராடுறாப்புலனா, குற்றத்தை கண்டுபிடிச்சி போராடுறாப்புலனா அவரை எதுக்குறீங்கன்னா நீங்கள் தான் குற்றவாளிகள் அர்த்தம். இப்போ சீமான் குற்றத்தை எதிர்த்து போராடுறாப்புல, தவறை எதிர்த்து போராடுறாப்புல. அவரை எதிர்க்கிறவன் யார்? தவறு செய்கிறவன் தான் அவரை எதிர்ப்பான். என்னடா நம்மளை எதிர்த்து போராடுறான் அப்படின்ட்டு. நீங்கள் சீமான் தவறை எதிர்த்து போராடுறாப்புல, குற்றத்தை எதிர்த்து போராடுறாப்புல. நீங்கள் சீமானை எதிர்க்கிறீங்கன்னா நீங்கள் தான் குற்றவாளிகள். மனசு உறுத்துது. ஐயோ நம்ம குற்றம் பண்ணிட்டோம், இந்த சீமான் கெடுத்துட்டானே, இதை போட்டு எல்லாத்தையும் அப்படி போட்டு உடைக்கிறானே, தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா எல்லாத்தையும் தெரிவிக்கிறானே அப்படின்னு நீங்கள் இது பண்ணுறீங்க. சீமானை பற்றி பேசாருன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? இல்லை கேட்குறேன். சீமானை பற்றி பேசினாதான் உங்களுக்கு சோறு. அதான் சீமானை பற்றி பேசினா சோறு. முந்தி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதாவை நல்லா திட்டினீங்க. போகிறேன் வரையும் பூரா ஜெயலலிதாவை பேசினேன், அந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு. இப்போ சீமானை பற்றி பேசுகிறீங்க. தமிழ்நாட்டில் எவனை கேட்டாலும் சரி சீமான் 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 சீமான்றீங்க. சீமான் என்ன செய்கிறாப்புல? அவர் ஏதாவது கெட்டது பண்ணுறாப்புலையா? அவர் நல்லதுக்கு தானே இப்போ குரல் கொடுக்குறாப்புல. கனிம வலை கொள்ளைக்கு எதிராக போராடுறாப்புல, ஆற்று மணலுக்கு எதிராக கொள்ளைக்கு போராடுறாப்புல, நிலத்தடி நீரை உறிஞ்சி வைக்கிறான் போராடுறாப்புல, விளைநிலங்களை பூரா பிடுங்குறான் போராடுறாப்புல, காவிரியில் நதிநீர் வரல போராடுறாப்புல, அரசு ஊழியர்களுக்காண்டி போராடுறாப்புல, சமூக நீதிக்காக வேண்டி போராடுறாப்புல. அப்புறம் ஏன்பா அவரை போட்டு வரையும் புறையும் பூரா பேசுகிறீங்க, திட்டிக்கிறீங்க? நீங்கள் தான் இப்போ குற்றவாளிகள்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு தவறு செய்வதை எதிர்த்து போராடுறான்னா, ஒரு போராளியை எதிர்த்து குரல் கொடுக்குறான்னா அவன் தான் குற்றவாளின்னு அர்த்தம். ஒரு போராளியை எதிர்த்து ஒருத்தன் குரல் கொடுக்குறான்னா, ஒரு போராளியை எதிர்த்து அவன் கீழ்த்தரமாக பேசுகிறான்னா அவன் தான் குற்றவாளின்னு அர்த்தம். சரியா?